சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நுழைவு வாயில் அருகே காவல்துறையின் சார்பில் சென்னை பெருநகர காவல் துறை சார்பில் காவல் உதவி QR குறியீடுகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாடகை கார்தாரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். குறிப்பாக இந்த அவசர QR கோட் மூலம் பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து அதில் இருக்கக்கூடிய SOS பட்டனை அழுத்தினால் அருகாமல் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த தகவல் கிடைக்கப்பெறும். உடனடியாக அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்க என்பது குறித்த அனைத்து தகவல்களும் அருகில் உள்ள காவல்துறைக்கு சென்றுவிடும். அந்த வகையில இந்த QR கோடுகளை இன்றைக்கு அடையாளமாக ஆட்டோக்களுக்கும் அதே போல வாடகைக்காரர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, அதே போல சென்னை பெருநகர மாநகராட்சி காவல்துறை ஆணையர் அருண் IPS உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பான சூழலை பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணும்னு ஏற்கனவே SOSங்கிற அந்த ஒரு ஆப் இருக்கு. அதனுடைய இன்னொரு பகுதியாக இந்த QR கோடு அப்படிங்கிறது ஆட்டோ மற்றும் வாடகை கார்கள்ல ஒட்டப்படும். பெண்களுக்கு ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்பட்டால் இதை ஸ்கேன் செய்யக்கூடிய பட்சத்துல அதுல வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி SOS பட்டனை கிளிக் பண்ணா உடனடியாக அவளுக்கான அனைத்து உதவிகளும், குறிப்பா அவருடைய இருப்பிடம் எங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்றுவிடும். அந்த வகையில இந்த QR கோடு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அதே போல வாடகை கார் ஓட்டுநர்களுக்கும் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நந்தா, தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை, முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைக்க இருக்கிறார். அதே போல அடிக்கல் நாட்டும் பணிகளும் அடுத்தடுத்து நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்களை அவர் திறந்து வைக்க இருக்கிறார் அபினேஷ்? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில இதுல மிக முக்கியமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 39,75,00,000 ரூபாய் செலவிட போரூரில் டாக்டர் MS சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா, கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் மற்றும் சாத்தாங்காடு இரும்பு மற்றும் எஃகு சந்தை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 70,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 10 புதிய திட்ட பணிகளுக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் CMDA சார்பாக கட்டப்படக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ச்சியாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமெரிக்காவை சேர்ந்த ஈட்டன் குழுமத்தின் துணை நிறுவனமான ஈட்டன் எலக்ட்ரிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 200 கோடி ரூபாய் முதலீட்டுல 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில சென்னை சோழிங்கநல்லூரில் உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ச்சியாக இந்த 2 துறையில் சார்பான முடிவுற்ற மற்றும் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. நந்தா, நிச்சயமாக காவலன் SOS ஆப் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது QR கோடுகள் வாடகை ரிக்ஷாக்கள், ஆட்டோக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த QR கோடுகள் மூலமாக ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மக்கள் எப்படி அணுகணும் அப்படின்ற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். அனைத்து சென்னை பெருநகரத்தில் கூடிய அனைத்து ஆட்டோக்களிலும் அதே போல வாடகை கார்களிலும் ஸ்டிக்கர் போன்ற ஒரு வடிவத்தில் அந்த QR கோடு என்பது வடிவமைக்கப்பட்டு அதை ஒட்ட வேண்டியிருக்கும். குறிப்பாக அந்த QR கோடுக்கு கீழேயே அந்த வாடகை ஆட்டோவோ அல்லது வாடகை கார்களுடைய எண் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குழந்தைகளோ அல்லது பெண்களுக்கோ அல்லது யாருக்கும் உதவி தேவைப்பட்டால் தன்னுடைய செல்போன் இருக்கக்கூடிய கேமராவை ஆன் செய்து அந்த QR கோடை காட்டினா அங்க ஒரு லிங்க் எமர்ஜ் ஆகும். அதை நம்ம டச் பண்ணும் போது அதுல 2 லிங்க் கேட்கும். ஒன்னு டேப் த SOS ஐகான் அப்படின்னு கேட்கும், அல்லது அதே போல கால் ஆப்ஷன் டு த டயல் ஐகான் டு ஸ்பீக் வித் த போலீஸ் அப்படின்னு 2 இமேஜ் ஸ்கிரீன்ல வரும். SOS கிளிக் பண்ணணும் அப்படின்னா SOSல வரக்கூடிய, அதாவது ஒரு எமர்ஜென்சில கூடிய நம்ம எங்க இருக்கோம், எந்த பகுதியில் இருக்கோம் அப்படிங்கிறது அருகாமல் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு நம்முடைய லொகேஷனை வச்சு அனைத்து தகவலும் அந்த குறுஞ்செய்தி மூலமாக
காவல்துறைக்கு போயிடும். அல்லது மற்றொரு ஐகான் காலஸ் அப்படின்னு கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு பொத்தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா அருகாமல் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அந்த தொலைபேசி எண் இணைக்கப்பட்டு அதுல நம்ம என்ன சூழல் இருக்கும். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.